பிரகாஷ் விஸ்வநாதன் சார் ஈசன் எழில்விழியன் அண்ணா அவர்களுடைய மாஸ்டர் இங்க இருக்காரு. இந்த புத்தகத்தை சார்ந்தும் அவரை பற்றியும் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட் அவரு. ஈசனை பொறுத்த வரைக்கும் மிக ஒழுக்கமான பையன். அவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. அதே சமயத்தில் எங்கிட்ட 9th 10th எங்கிட்ட டியூஷன் படித்தாப்புல வீட்டுக்கு வருவாப்புல. வீட்டுக்கு வந்தாலும் கரெக்டாக அந்த டிசிப்ளின் இருக்கும். ஹோம்ஒர்க் கொடுத்தா போட்டு வருவாப்புல. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவாப்புல. எங்கே கோவிலில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, இன்னைக்கும் அந்த மரியாதையோட எங்களை நடத்துறது ஈசன் தான். இந்த மாதிரி ஒரு விழாவில் எங்களெல்லாம் கூப்பிட்டா கௌரவி வைக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு ஒரு தொழில் அதிபராக மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராக இப்போ வந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் நிறைய பன்முகை தண்ட ஒரு சமூக ஆர்வலர், எழுத்தாளர், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக சமூகத்துக்காகவும் சேலத்துக்காகவும் பண்ணிகிட்டே இருக்காரு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவருடைய நிறுவனம் சார்ந்து சொல்லுங்க. என்னுடைய மாணவன் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பல கலைகளை பிரசித்தி பெற்று பல கலைகள் மூலமாக தன்னுடைய பிரபலப்படுத்துகிறார் அப்படிங்கறதுல நான் பெருமை அடைகிறேன். கண்டிப்பா அவருடைய நிறுவனத்துக்கு போயிருக்கீங்களா? கண்டிப்பா போயிருக்கேன். அவருடைய மாப்பிள்ளை கிட்ட தான் நான் வீட்டுக்கு இன்டீரியரே பண்ணிருக்கேன். எப்படி இருந்தது அவருடைய அவருடைய ஷோரூம் ஆகட்டும், அவருடைய ஃபேமிலியே எல்லாருமே எனக்கு ரொம்ப பழகும். அவங்க ஃபேமிலியே எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட். எல்லாருமே அன்பா ஆசையோட பழகுவாங்க. கண்டிப்பா நம்ம இந்த புத்தகத்தை நீங்களும் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லுங்க. தேங்க்யூ. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.